இது வந்து நம்ம இப்போது அஷ்டமி யாகத்துக்கு யாகங்கள் நடக்குது. யாகம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுதான் இடம், நம்ம நடத்தக்கூடிய இடம். தாயோட அருவரூபம் வர அமாவாசைக்கு 7 நவகன்னி, 7 நவகன்னினா 7 நாகங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு சிலை இங்கே வருது. எதுக்கு வருதுன்னா அவங்களுக்கு நாக கிரக தோஷம் இருக்கிறதா கணிப்பு. அவங்க 3 இடம் இல்லை 5 இடம் போய் கேட்டுக்கிறாங்க. அதே வார்த்தை வந்திருக்குது. நம்ம முத சொன்னது அவங்க நம்பிக்கை இல்லாத ஒரு 5 இடம் போயிட்டு கேட்டு அதே வாக்கா வந்ததுனால நம்மளுக்கு அந்த சிலை வடிவத்தை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிக்கிறாங்க. அதை நம்ம போடக்கூடாது இதுக்குள்ளே. ஏன்னா நாகன்றது சிவனுக்கும் காளிக்கு பிரபஞ்சத்துக்கே சேர்ந்தது. நாகத்தை அடிக்கிறவனுக்கும் தோஷமையும், நாகத்தை திட்டுறவனுக்கும் தோஷமையும். நாகத்தை வீட்டு உள்ள வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுன்றது ஐதீகம். அதை கண்டா அடிக்கிறவனுக்கு 100% நாகதோஷம் வையும். அதே போல் அந்த நாகத்தை திட்டினாலும் இல்லை அதனோட உருவத்தை பார்த்தா புண்ணியம்தான். ஆனால் அதை அடிக்கக்கூடாது. அதை அடித்தா கண்டிப்பாக நாகதோஷம் விழுவோம். அதுக்காக பாருங்கள், இன்றைக்கி யாகம் வளரப்போகுது. அஷ்டமி யாகம். ஓம் நமோ நம சிவாய், ஓம் நமோ காலபைரவாய் நமோ நமக, ஓம் நமோ கோரகசித்தராய் நமோ நமக, ஓம் நமோ குலமுனி குருதேவாய் நமோ நமக. இன்னும் நான் சொன்ன பிரகாரம் இன்னும் 6 தெய்வங்கள் இந்த இடத்துல பிரதிஷ்டை ஆகும். இது சத்தியமான வார்த்தை. 3 வடிவம் வந்துடுச்சு. இன்னும் 6 வடிவம் இந்த இடத்துல வரும். 4வது வடிவம் வரப்போகுது. இன்னும் 5 வடிவமும் வரும். யார் கையிலேருந்து வரும்னு தெரியாது. இதுவும் எல்லார் கையிலேருந்தும் வந்தது தான். அதே போல் யார் கையிலேருந்து இந்த தாய் கூப்பிட்டு கொடுக்குறாலோ அது புண்ணியம். நிச்சயமாக அது நடக்கும்.